பிள்ளைக்கு பம்பஸ் எல்லாம் மாத்திட்டியோ, பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டியோ. நான் இல்லை என்னோன்னா க்ளீன் பண்ணாமல் விட்டுறாங்க. நான் இப்படியும் ஒரு 2-3 நாளில் வந்துடுவேன். வந்த அப்புறம் பார்க்குறேன். அது வரைக்கும் க்ளீன் பண்ணி வடிவாயிடு. இப்போ பிள்ளைய காட்டு பார்ப்போம். என்ன இல்லை கருப்பாக கிடக்குது கண்ணாடி. ஓ இங்கே ஒரே வெயில், ஒன்றும் செய்யலா கிடக்கு. பேத்தனமாக வெயில் அடிக்குது. நான் அங்கே வந்து பிடிங்க இப்படி கருத்து போட்டேன்னு இங்கே போருங்க. வார ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறேன். உங்களை கதைச்சிட்டு பூரா எடுக்கட்டு. சரி சரி. அப்போய் அப்போய் போய் என்னடாப்பா? அப்பா தேத்தாரி ஊற்றிட்டாங்கப்பா, வாங்கப்பா. இப்போ கொக்காடி பால் போய் கொக்காட்ட கேள எல்லாத்துக்கும் வந்துடுவாங்க. என்னட்ட இவ்வளோ ஒருத்தியை கட்டி போட்டு நான் இங்கே இருந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். அப்பையும் சொன்னாங்க அரசாங்கம் தீர்த்த காரியை கட்டாதே. ஏதோ அரசாங்கம் தீர்த்த காரருக்கு லைனில் விற்காம பெட்ரோல் கொடுக்குறாங்கன்னா வந்து விடிய காலமே தூக்கி போட்டு போட்டான். இல்லை நான் இருந்து வந்து எல்லா வேலையும் வணக்கம் பண்ணு. அடே நீ அந்த மணியனை மாநிலோடா? நான் தான். எப்போ வந்த நீ? நான் வந்து ஒரு மாதத்துக்கிட்ட தானே. என்ன வில்லையாசம்? எங்கே சுற்றி பார்க்க வந்தேன். சுற்றி பார்த்துட்டு இப்படியே ஊரையும் பார்க்கத்தானே வேணும். ஊரை மறக்கல. அப்போ ஊரை பார்க்க வந்தேன். சரி ஏன் சாதப்போம் கண்ணால் இப்போ வந்திருக்க இருக்கிறது ஒன்று. இந்த கட்டையில் எடுத்து போட்டீங்களா? இல்லை மூர்த்தியாக இருக்கணும்னா அவர் இப்படி ஒரு வாக்கில் இருக்கிறாரு. இரு. என்னண்ணா செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் பார்க்க என்ன தெரியுது உனக்கு? உரிச்சு கொண்டு இருக்கிறீர்கள். என்ன இது கிழங்கோ? உங்களுக்கு எங்கால கிழங்கு? கிழங்குண்டாங்கடா மண்ணு கிழங்கு தான் வருது. மண்ணு முன்னாடியே சொல்கிறேன் இல்லையோண்ணா. என்ன நீங்கள் எனக்கு மண்ணுகள் ஒத்துக்கொள்கிறேன் இல்லையோண்ணா. ஏசியல் காலையில் அதை திடீர்னு மண்ணுன்னா அலர்ஜிக் மாதிரி மனுஷியெல்லாம் கத்துவா. அப்போ அவளையே இங்கே வந்த நீ வந்து கத்திக்கொண்டு தான் இருக்கிறான். அக்காண்ட வீட்டை வந்தேன். ஒரு ஃபேன் இருக்குது. அது சுற்றுக்கு ஏசி இல்லாமல் ஒத்துக்கொள்ளுதில்லை. இன்னும் ஒரு 4-5 நாளில் வலிக்கிட்டுருவான் போல தான் இருக்குது. அதுக்கிடையில் மனுஷன் செத்து போட்டான். நீங்கள் சனம் எப்படித்தான் வாழுதோ. இப்போ இதை உரிச்சு போட்டு என்ன செய்கிறது? என்ன வீட்டை கொண்டே கொடுக்குறது? சாப்பிடுங்க பிள்ளைகள். பிள்ளைகள் சாப்பிடுமோ? என்ன இது காய்ச்சி இருக்கும். மண்ணுக்கு இருந்து வருது பிள்ளைகள் சாப்பிடுங்க. நீங்கள் வரத்தக்கு தான் வந்துட போகுது. ஃப்ளாஷ்பேக். அவன் பாத்திக்கு பதிவு பண்ணிக்கிறான். நீ எங்கட மணிய நேரம் படிக்கணும். பாத்திக்கல என்ன செய்யற? உமக்கொட்டை பிறகு உமக்கொட்டை பிறகு மாதிரி தெரியலையே. இல்லை இல்லை உமக்கொட்டை அதான் நீங்க கண்டிப்பா அதுக்குள்ள இல்லை இல்லை வரையக்கில் கட்டப்பட்டு கிண்டி கொண்டிருக்காப்பா. எடாத இது மணியத்தார் ஊருக்குள்ள அப்படி பெரிய நல்ல மனுஷன். நீ என்னடா அந்த மாதிரி போய் பணங்களை களவெடுத்து நிக்கிறேன். என்னத்துக்கு பணங்களுக்கு? இல்லை இல்லை போட்டா 2 கொண்டு போய் கொப்பருக்க கூட 4-5 பிடுங்க போ. ஃப்ளாஷ்பேக். அண்ணன் என்ன யோசிச்சு கொண்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அப்படின்னு சொன்னால் உனக்கு இது என்னன்னு தெரியாதுங்க. கையால தொட மாட்டீங்க. கொஞ்சம் அலர்ஜிக் மாதிரி. அது சரி நீ எப்போ போனீங்கால? நான் போய் ஒரு 3 இயர்ஸுக்கு கிட்ட ஆச்சு. எவ்வளோடா? 3 இயர்ஸ். வெளிநாட்டுக்கு போகிற ஆசையில் கிளவியை பிடிச்சி கொண்டு போன நீ இங்கே வந்து எங்கட பனங்காயை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கேன். வந்துடுவாங்க நல்ல கவர்ச்சியான காய்ச்சட்டையும் சேட்டுகளையும் போட்டுக்கொண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு. இனி இஞ்சால வந்தீங்கன்னா அந்த காய்ச்சட்டையோட விட பனங்காய்க்குள்ள புதைப்பண்டா.